ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டே டு டே கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் ஓகே தானேப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணுங்கள், அந்த கிளாஸஸோட வர்த்தியை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, சார் ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா அந்த கிளாஸஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டிப்பாக வந்து டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேயா? ஸோ ஆன்சர்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும். அதுதான் ஒரு பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிளாஸஸ். ஸோ அந்த வகையில் நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் இஎஸ்சி ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எது நீங்கள் அட்டன் பண்ணாலும் ஸோ டெஃபினட்டாக நம்மளோட கிளாஸஸை யூஸ் பண்ணி உங்களால் கிராக் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகே, ஸோ நம்ம அந்த வகையில் தான் நம்ம கிளாஸஸை ஒரு காம்பேக்ட் மேனராக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்பேக்டாக, சிம்பிளாக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதை தவிர்த்து நம்ம கிளாஸஸ் கூடவே டிஸ்கஷனும் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ வெறும் கிளாஸஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக அது கூட எனக்கு டிஸ்கஷன்ஸும் தேவை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வர்த்தியான ஒரு கிளாஸஸ் வேணும். அடுத்ததாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளமை எப்படி கேட்பாங்க, நம்ம ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற திங்ஸ் தெரியணும். ஓகேயா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த 2 திங்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸஸும் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அதில் இருந்து நம்ம கொஷின்ஸ் ப்ராக்டிஸும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம்ப்பா. ஸோ தேர்ஃபோர் இன்றைக்கி கிளாஸஸான டிரான்சியன்ட் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ மை செல்ஃப் இஸ் பிரவீன்ப்பா. ஸோ நம்ம வந்து ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிறைய கிளாஸஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட்டை செக் அவுட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுனாலுமே நிறைய ரிசோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர்டிகுலராக பர்சனல் கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லா டெக்னிக்கல் டவுட்ஸும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு அண்ட் டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் தென் அதுக்கான சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெய்லி லைவ் தான்ப்பா. நம்ம எந்த ரெக்கார்டடும் கொடுக்கறது கிடையாது. ஓகேயா? ஸோ சிம்பிள் தான். நம்ம எதையும் ரெக்கார்டடாக கொடுத்துட்டு நீங்களாக பார்த்துக்கோங்க, நீங்களாக டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே சொல்கிறது இல்லை. பிகாஸ் ஒரு குரூப் எக்ஸாம்ஸ்னால் தட் இஸ் நத்திங் பிக் இன் தட். ஓகேயா? ஆனால் இது ஒரு டிஎன்பிசியில் இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸாமு. ஓகேயா? அப்போ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமை மட்டும் கிளியர் பண்ணணும்னா வெறும் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ண முடியாதுப்பா. டெஃபினட்டாக உங்களுக்கு வரப்போகிற டவுட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் லைவாகவே கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பர்டிகுலராக லைவாக கொடுக்குறோம். ஸோ ஒரு வேளை ஆக்சஸ் பண்ண முடியலன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் எல்லாமே ஆடடாக ரெக்கார்டாக மாறி இருக்கும். ஓகே, அதை நீங்கள் ஒன்றுனா செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிவன் ஷெட்யூல்டு மேனரில் போயிட்டுருக்கோம். ஸோ கோர்ஸை வந்து நீங்கள் 2 years வரைக்கும் ரிப்பீட்டடாக எத்தனை முறைனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ வீடியோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை தவிர்த்து டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடச்சோம். அண்ட் 1-to-1 கைடன்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஓகேயா? ஃபார் மோர் எக்ஸாம் ரெலவெண்ட்டான queries எதுனா இருக்குன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெட்யூல்ஸை கொடுத்துருவோம். ஆஸ் பர் த ஷெட்யூல் படி என்னோடய கிளாஸஸ் போகும்ப்பா. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாமா? டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட டிரான்சியன்ட் அனாலிசிஸ்னால் என்னதுப்பா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? என்னோட ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்த்தோம். ஓகேயா? சார் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்னால் எனக்கு என்ன தெரியும் சார்? ஒரு சிஸ்டம் இனிஷியலாக ஸ்டெடி ஸ்டேட்டை வந்து அட்டைன் ஆகிருக்காது. ஸோ ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறமா தான் ஸ்டடி ஸ்டேட்டை அது ரீச் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை அது ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகிருந்துச்சுன்னா அதோட அனாலிசிஸான எஃபிஷியன்சி, ரெகுலேஷன்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சிஸ்டம் எடுத்த உடனே ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகுமான்னா முடியாது. ஸோ கரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெஷினை ஆன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறீங்க.
அப்படி மோட்டரை ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும்ப்பா? ஸோ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குமா, ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு அப்புறமா இருக்க போகிற ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஸ்டடி ஸ்டேட். அப்போது ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப நேரம் இருக்குமா? இப்போ ஒரு மோட்டரை நீங்கள் போடுறீங்க. ஸோ ஒரு பம்பை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப அந்த பம்பை ஆன் பண்ண டியூரேஷனில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சான்னா இல்லை. ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரிஸ்ட்ரெயின் ஆகிடும். விச் மீன் டிரான்சியன்ட் ஸ்டேட்டுன்றதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் பீரியட் மட்டும்தான்ப்பா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் எழுதிக்கலாம். டிரான்சியன்ட் அனாலிசிஸ். ஓகேயா? இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்மால் பீரியட் மட்டும்தான் இது எக்ஸிஸ்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மோட்டரை போட்ட உடனே அந்த இன்ஸ்டன்ட் மட்டும்தான் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நார்மலாக ஆகிடுமா? ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் எப்போவுமே ஒரு ஸ்மால் பீரியடுக்கு தான் இருக்கும். அடுத்ததா இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸை இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா என்னோட வேவ் ஃபார்ம் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். ஸோ என்னோட ட்ராவலிங் வேவ்ஸ் எப்படி இருக்குது, ஸோ என்னோட இன்சிடென்ட் வேவ் எப்படி இருக்குது, ரிஃப்ளெக்டட் வேவ் எப்படி இருக்குது, ரிஃப்ராக்டட் வேவ் விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் வேவ் எப்படி இருக்குது, அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான திங்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால இதோட டாப்பிக்கை நம்ம ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸ் அப்படின்னும் சொல்லலாம். டிரான்சியன்ட் அனாலிசிஸ்னாலும் ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸ். ஓகேயா? டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆர் ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சியன்னா என்னன்னு எனக்கு தெரியணும்லப்பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிரான்சியன்றது இட் இஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ்ப்பா. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுறப்போ காமனாக நடக்கிறது நம்ம டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம். ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள் லைட்னிங் ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு ஃபால்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸு, பவர் சிஸ்டமில் ஒரு சடன் லோடு ஆஃப் பண்ணுறது ஒரு டிஸ்டர்பன்ஸு, சடன் இன்புட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு டிஸ்டர்பன்ஸு. இது எல்லாமே என்னோட டிரான்சியன்ட்ல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகேயா? ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் மட்டும் என்னோட சிஸ்டமில் ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னா கிடையாது. இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். Transient state is a state which lasts for very short period of time. Transient is a state which is lasts for very short period of time. So example. ஸோ இப்போது இதில் எதெல்லாம் எக்ஸாம்பிளாக வருது, டிரான்சியண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா. ஸோ இது எல்லாமே காமன் எக்ஸாம்பிள்ப்பா. ஒன்று ஃபால்ட்டு. ஸோ ஃபால்ஸுன்றது ஒரு டிரான்சியண்ட்டில் இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை. ஸோ ஃபால்ட்டுனால டிரான்சியன்ட் நடக்குது. அதே மாதிரி சடன் சேஞ்ச் இன் லோடு. ஸோ தேர்டா சடன் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் இன்புட் டு த ஜெனரேட்டர். Sudden change in mechanical input to the generator. So அடுத்ததா switching phenomena. So அடுத்ததா lightning phenomena.
ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த காசஸ். ஓகேயா. ஸோ இது எல்லாமே என்னோட காமனான காசஸ். டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ன்ற சப்ஜெக்டில் நம்ம என்னப்பா பண்ணுறோம்? ஸோ இந்த டிரான்சியன்னால் வரப்போகிற அனாலிசிஸை தான் பண்ண போகிறோம். இப்போ டிரான்சியன் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அப்போ நடக்கும். இல்லை ஒரு லோடில் ஒரு சேஞ்ச் வருதுன்னா அப்போ நடக்கும். இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்புட்டில் சேஞ்ச் நடந்துச்சுன்னா அப்போ ஒரு இந்த டிரான்சியன் நடக்கும். அடுத்ததாக ஸ்விட்சிங், என்னோடய ஸ்விட்சை நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுனாலையும், ஸோ என்னோடய சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம்ல, ஸோ அதனாலையுமே கூட எனக்கு டிரான்சியன் நடக்குது. அண்ட் லைட்னிங்கிறதும் கண்டிப்பாக டிரான்சியனுக்கான ஒரு காசஸ் தான். இதில் வந்து எந்த ரெண்டு விஷயத்தினால ரொம்ப அதிகமாக டிரான்சியன் நடக்குது? அப்போ பவர் சிஸ்டமில் யாராலப்பா அதிகமாக டிரான்சியன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபால்ட்டு நம்ம சொல்ல முடியுமா? சரி, ஃபால்ட்டுன்றது என்ன, டெய்லி 2 முறை நடக்குமா? கிடையாது. அப்போ சடனாக நம்ம லோடை சடனாக டெய்லியுமே சேஞ்ச் பண்ணுவோமா? கிடையாது. மெக்கானிக்கல் இன்புட் டெய்லி சேஞ்ச் பண்ணுவோமா? ஸோ அந்த மேலே சொன்ன இந்த 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து காமன் கேஸ் கிடையாது. அது நடக்கும், ஆனால் ரேராக தான் நடக்கும். ஆனால் இந்த ஸ்விட்சிங்கிறதும் லைட்னிங்கிறதும் அதிகமாக நடக்கும். ஓகே, மற்றதை காட்டிலும் இந்த ஸ்விட்சிங் அப்படின்றதும் லைட்னிங்னாலையும் தான் சார் அதிகமாக நடக்கும். அதனால அந்த ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம பொதுவாக பவர் சிஸ்டமில் கேர் பண்ணிக்குவோம். ஏன்னா யார் ஒருத்தன் அதிகமாக நடக்கிறானோ அவனுக்கு தானேப்பா நம்ம ரெஸ்பெக்டிவ் கேர் கொடுப்போம். ஸோ ஒரு பிரச்சனை, இது 2 பிரச்சனை அதிகமாக நடக்குது, அப்போ அந்த 2 பிரச்சனைக்கு தான் நம்ம அதிக கேர் கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் ஃபினோமினானா என்னது அண்ட் லைட்னிங் ஃபினோமினானா என்னது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஏன்னா பிகாஸ் அதுதான் அதிகமாக என்னோட பவர் சிஸ்டமில் நடக்கிற பிரச்சனைங்க. Switching phenomena and lighting phenomena. So first, sir, switching phenomena அப்படின்றது எதனால நடக்குது? நம்ம காமனா நம்மளோட டிரான்சியன்ட்ல ஸ்விட்சஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுனால, பர்டிகுலரா சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஓகே, ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுனால நடக்கிறதுக்கு பேர் தான் ஸ்விட்சிங் ஃபினோமினா. சரி, இந்த ஸ்விட்சிங் ஃபினோமினானால பொதுவாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்ப்போமா? ஸ்விட்சிங் ஃபினோமினா வில் ஆல்வேஸ் காஸ் ஓவர் வோல்டேஜ். ஓகேயா, ஸ்விட்சிங் ஃபினோமினானால பொதுவாக நமக்கு ஓவர் வோல்டேஜ் அப்படின்ற பிரச்சனை வரும். ஓகே, அதே மாதிரி லைட்னிங்னால பொதுவாக நமக்கு ஓவர் கரண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஓகே, ஸோ ஸ்விட்சிங்னா ஓவர் வோல்டேஜ் தான் அதிகமாக வரும். ஸோ லைட்னிங்னா இட் வில் லீட்ஸ் டு ஓவர் கரண்ட் தான். ஓகே, சம் கேசஸில் லைட்னிங்னாலையும் ஓவர் வோல்டேஜஸ் வரலாம், ஸ்விட்சிங்னாலையும் ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்ஸ் வந்து வரலாம். ஸோ பட் பொதுவாக எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஸ்விட்சிங்னா ஓவர் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், லைட்னிங்னா ஓவர் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக மற்ற திங்ஸ் இருக்காதுன்னு நம்ம மீன் பண்ண முடியாது. ஸோ இட் காசஸ் ஓவர் வோல்டேஜ். ஸ்விட்சிங்னால என்ன நடக்கும்னா ஓவர் வோல்டேஜ் நடக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? இட் காசஸ் ஓவர் கரண்ட். It may leads to over voltage. ஓகே, ஸோ பர்டிகுலராக நான் ஏன் வந்து லைட்னிங்க்கு ஓவர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் லைட்னிங்கில் இருக்கிற வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த ஸ்விட்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குமா, லைட்னிங் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குமாப்பா? இப்போது யார் அதிகமாக நடக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லைட்னிங்கிறது நான் டெய்லி நடக்குமா? ஸோ அப்பப்போ தான் நடக்கும். ஆனால் ஸ்விட்சிங்கிறது கொஞ்சம் மோர் ஃப்ரீக்வெண்ட். ஒரு லைனில் நம்ம பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ஸ்விட்சிங் ஃபினோமினான்றது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும்பா. ஸோ ஸ்விட்சிங் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு லைட்னிங். ஸ்விட்சிங் ஃபினோமினா occurs more frequently
with respect to lightning. லைட்னிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்விட்சிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக லைட்னிங் வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்விட்சிங். ஓகேயா? ஸோ என்னோட ஸ்விட்சிங்கிறது அதிகமாக நடக்கும், ஆனால் லைட்னிங்கிறது பொதுவாக கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். ஸோ அடுத்ததா, ஸோ இப்போ இந்த ஸ்விட்சிங்னால வரப்போகிற ஓவர் வோல்டேஜ் எவ்வளவா இருக்கணும்னு நம்ம பார்க்கணுமா? ஸோ எஸ், த ஸ்விட்சிங் வோல்டேஜ், த மேக்ஸிமம் ஓவர் வோல்டேஜ் டியூரிங் த ஸ்விட்சிங் is equivalent to, ஸோ ஸ்விட்சிங்னால வரப்போகிற ஓவர் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 into மேக்ஸிமம் வோல்டேஜ். மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ். ஓகேயா? மேக்ஸிமம் வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ விச் மீன் 2 RMS அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை RMS வோல்டேஜ்னு சொல்லலாம். ஸோ 2 into V பா வோல்டேஜ் தான், இது என்னன்னா RMS வோல்டேஜ். ஓகேயா? ஸோ என்னோட ஸ்விட்சிங்னால நடக்க போகிற ஓவர் வோல்டேஜ்ன்றது என்னன்னா தட் இஸ் 2 into VRMS. ஸோ இல்லைன்னா 2 into மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேப்பா? ஸோ இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். அடுத்ததா, இந்த ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியுமா? ஸோ இவ்வளோ வோல்டேஜ் ஸ்விட்சிங் எப்போ வரும்? சிம்பிள் தான். நீங்கள் ஒரு ஸ்விட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறப்போ இவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு நம்மளால் அதை டிட்டர்மைன் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா என் பவர் சிஸ்டமில் இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில். அப்போ தேர்ஃபோர் அந்த இடத்துல எவ்வளோ ரைஸ் இன் வோல்டேஜ் நடக்க போகுது அப்படின்றத என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸ்விட்சிங்னால வரப்போகிற இந்த ஓவர் வோல்டேஜோட வேல்யூவை நம்மளால் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் லைட்னிங்னால வரப்போகிற ஓவர் வோல்டேஜோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர். திஸ் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர். ஓகேயா? இது வந்து என்னோட டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சரு. ஸோ இதில் என்னப்பா, இதில் என்னால் சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா லைட்னிங் ஃபினோமினானால எவ்வளோ கரண்ட் வரும்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர், இட் இஸ் அ ப்ராபபிலிஸ்டிக் இன் நேச்சர். ப்ராபபிலிட்டியில் வேணும்னா சொல்லலாம், ஒரு 90 முறை இவ்வளோ வோல்டேஜ் வந்திருக்கு, அப்போ இந்த முறையும் இவ்வளோ வரலான்னு ஒரு ப்ராபபிலிட்டி வேணும்னா சொல்லலாம். நிகழ்த்தகவு தான் சொல்ல முடியும், ஆக்சுவலான வேல்யூவை சொல்ல முடியாது. ஆனால் ஸ்விட்சிங்கில் என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். இதை எழுதிக்கலாமா? அப்போது மேக்ஸிமம் ஓவர் வோல்டேஜ் ஆர் ஓவர் கரண்ட் cannot be determined. அப்போ இது எல்லாமே ப்ராபபிலிஸ்டிக் இன் நேச்சர். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியும், இவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஸ்விட்சிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா தான் என் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறோம்பா நம்ம. இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எப்பப்பா ஸ்டடி ஸ்டேட் அட்டைன் ஆயிருக்கும், புரியுதா? ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனும் எப்போ அதோட ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிருக்கும், ஒரு டிரான்சியன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை தாண்டி தானே அது ஸ்டடி ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகும், புரியுதா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு எப்போ அதோட ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்சியன் ஸ்டேட்டை தாண்டி தானே அது போகுது. அப்போ தேர்ஃபோர் இந்த டிரான்சியன் ஸ்டேட்டில் என்ன நடக்குது, எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ நம்ம கிளாஸஸ்லேயே ஒரு திங் சொல்லியிருப்போம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன்ன்றது எதை டிபெண்ட் பண்ணதுப்பா? ஸோ இன்சுலேஷன் ரேட்டிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த என்னப்பா எதை டிபெண்ட் பண்ணுது? இன்சுலேஷன். ஒரு கண்டக்டரில் நம்ம மேலே கொடுக்குற இன்சுலேஷன், ஒரு கண்டக்டரோட இன்சுலேஷன் எதைப்பா டிபெண்ட் பண்ணது? வோல்டேஜை டிபெண்ட் பண்ணது தானே? எஸ், சிஸ்டம் வோல்டேஜ். ஓகேயா? ஸோ நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த லைனுக்கான இன்சுலேஷனை கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ அந்த இன்சுலேஷன் என்னோட சிஸ்டமோட வோல்டேஜ் ரேட்டிங்கை பொறுத்து தான் நம்ம கொடுக்கணும். அப்போ எப்போவுமே சிஸ்டம் வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா அதிகமான இன்சுலேஷன் தேவைப்படும், வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா ரொம்ப கம்மியான இன்சுலேஷன் தேவைப்படும். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த ஸ்டடி ஸ்டேட்டுக்கு அப்புறமா தான் எனக்கு ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆக போகுது. டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறமா தான் ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல டிரான்சியன்ட் ஸ்டேட்டில் டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது. அப்போ இதில் நம்ம டிஸ்டர்பன்ஸஸை பார்க்குறோம். இந்த டிஸ்டர்பன்ஸில் யாரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஃபினோமினா தான். ஓகே, அண்ட் ஸ்விட்சிங் ஃபினோமினாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர் ஆல்சோ. அப்போ ஸ்விட்சிங் ஃபினோமினாவில் எவ்வளோ எனக்கு வருது? ஸ்விட்சிங் ஃபினோமினாவில் எவ்வளோ வோல்டேஜ் எனக்கு வருது? மேக்ஸிமமாக 2 times of VRMS அப்படின்ற ஒரு வேல்யூ தான் ஸ்விட்சிங் அப்போ என்னோட கண்டக்டரில் பில்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுதா? ஓகேயா? ஸோ இப்போது ஸ்விட்சிங் அப்போது 2 times of VRMS அப்படின்ற ஒரு வோல்டேஜ் தான் என்னோட கண்டக்டரில் என்னோட கண்டக்டருக்கு அக்ராஸாக பில்ட் ஆகுது, கிரியேட் ஆகுது. புரியுது தானே? ஒரு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் அப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் அந்த கண்டக்டருக்கு அக்ராஸாக ரைஸ் ஆக போகிற வோல்டேஜ் என்னவாக இருக்கும்னா டபுள் த டைம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்ஸாக இருக்குது. ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அது இந்த ஸ்விட்சிங் ஃபினோமினான்ற பிரச்சனையினால அதோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்விட்சிங்கிறது அப்பப்போ நடக்கும். ஸோ இப்போ ஸ்விட்சிங் நடக்கிறப்பெல்லாம் என்னோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகாமல் இருக்கணும்னா ஸோ கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன் அதோட ஸ்விட்சிங் ஃபினோமினாவை விட அதிகமாக இருக்கணும். ஓகேயா? அப்போ ஸ்விட்சிங் ஃபினோமினா நடந்துச்சுன்னா அப்போ தான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகாது. ஓகேயா? ஸ்விட்சிங் ஃபினோமினான்றது என்னப்பா? ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுறப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் டபுள் ஆகிடுது. ஓகேயா? ஸோ நீங்கள் ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுக்கலன்னா இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். அப்புறமா திரும்பவும் அந்த ஒயரையே நீங்கள் மாற்ற வேண்டியது தான். ஸோ இட் இஸ் ஹைலி காஸ்ட்டு. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சார் நீங்கள் இன்சுலேஷனை டிசைன் பண்ணுறப்போ பவர் சிஸ்டமில் ரெகுலராக நடக்கிற பிரச்சனைன்னா டிரான்சியன்ட் பிரச்சனை என்னென்னா ஸ்விட்சிங் ஃபினோமினா. அப்போ அந்த ஸ்விட்சிங் ஃபினோமினா அப்போ எவ்வளோ வோல்டேஜ் ரைஸ் ஆச்சோ அதை விட அதிகமான வோல்டேஜுக்கு இன்சுலேஷன் கொடுங்க. தேர்ஃபோர் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன் அதுக்கப்புறமா அஃபெக்ட் ஆகாது. ஓகேயா? ஸோ என்ன லைட்னிங்லாம் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. லைட்னிங் இட் இஸ் நாட் அ டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர், அது ப்ராபபிலிட்டி தான். அப்போ லைட்னிங்னால எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம லைட்னிங் அரஸ்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஸ்விட்சிங்னால வரப்போகிற பிரச்சனைக்கு எனக்கு இதுவாகக்கூடாது, ஸ்விட்சிங்னால வரப்போகிற பிரச்சனையை ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ டபுள் த டைம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த கொஷின் ரெகுலராக நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இன்சுலேஷனோட ரேட்டிங், டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷனோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்போவுமே ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜுக்கு மேலே தான்ப்பா கொடுக்கணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இன்சுலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சிஸ்டம் வோல்டேஜ். அப்போ ஸ்விட்சிங் நடக்கிறப்போ சிஸ்டம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் இந்த இன்சுலேஷனை என்னோட ஸ்விட்சிங் வோல்டேஜுக்கு நான் டிபெண்ட் பண்ணுறேன். ஓகேயா? த இன்சுலேஷன் ரேட்டிங் இஸ் insulation rating is based on switching over voltage. ஓகேயா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன்றது அதோட ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜை பொறுத்து தான் இருக்கணும்.
ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன்ன்றது ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜை பொறுத்து தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகேயா, ஏன்னா ஸ்விட்சிங்கிற பிரச்சனை தான் ரெகுலராக நடக்குது. அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த வோல்டேஜ் தான் நம்ம இப்போது பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக, தட் இஸ் 2 times ஆஃப் VRMS அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அடுத்தது போகலாமாப்பா? ஸோ அடுத்ததா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோட வேவ்ஸாக தான் என்னோட இந்த சிக்னல்ஸ் வந்து போக போகுது. ஓகே, ஸோ இப்போ என்னோட சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் வேவ்ஸாக தான் போகுது. அப்படி அது வேவ்ஸாக போகிறப்போ அதை இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சார், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் லாங் லைனில் இதெல்லாம் லாங் லைனாக இருக்கிறதுனால இங்கே ஒரு மீடியம் இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டிரான்ஸ்மிஷனோட வேவ் அனாலிசிஸ், ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் இன்சுலேஷன்னா என்ன, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ராவலிங் வேவ் அனாலிசிஸை எடுத்துக்கிறப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்துன்றது இட் இஸ் லார்ஜர் சார். ஓகே, ஸோ இது ஒரு லார்ஜராக இருக்குது. அப்போது தேர்ஃபோர் ஃபஸ்ட் கேஸில் இருந்த பர்மிட்டிவிட்டியும் செகண்ட் கேஸில் இருந்த பர்மிட்டிவிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு மீடியமாக இருக்கும். ஓகேயா, ஸோ இது மீடியம் 1. ஸோ இது என்னோட மீடியம் 2. ஓகே, ஸோ இங்கே என்னோட வோல்டேஜ் VI வருதான். இன்சிடென்ட், ஆக்சுவலாக இது வந்து இன்சிடென்ட் வேவ். அப்போ இன்சிடென்ட் வோல்டேஜ், இன்சிடென்ட் கரண்ட்டு. ஓகேயா, ஸோ இன்சிடென்ட் வோல்டேஜ், இன்சிடென்ட் கரண்ட் வருது. ஸோ இப்போ இது அடுத்த மீடியமில் படுதா? ஸோ பட்டதுக்கு அப்புறமா திரும்ப இப்படி போகுது இல்லை? ஸோ திஸ் இஸ் ரிஃப்ராக்டட் வேவ் இல்லை டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு சொல்லலாம். ரிஃப்ராக்டட் வேவ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் வேவ். ஓகேயா, ஸோ மீடியம் 1லிருந்து என்னோட வேவ்ஸ் வந்து போகுதுப்பா. ஸோ அந்த வேவுக்கு பேர் இன்சிடென்ட் வேவ். அடுத்ததா அது என்னோட மீடியம் 2வை டச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா இங்கிருந்த மீடியமோட டென்சிட்டியும் இங்கிருந்த மீடியமோட டென்சிட்டியும் சேம் கிடையாது. அப்போ டெஃபினட்டாக அது என்ன ஆகும்னா கொஞ்சம் அதோட பாதையிலிருந்து விலகி போகும். ஓகேயா, இப்போ இதோட ஆங்கிள் டயக்ராமை போட்டோன்னா இது கொஞ்சம் ரிஃப்ராக்ட் ஆகி போயிருக்கும். இப்படி போயிருப்பான். ஓகே, ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லா வேவுமே எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகிருக்காது சார். சம் வேவ்ஸ் என்னவா இருக்குன்னா திரும்பவும் அதே மீடியமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இது ரிஃப்ளெக்டட் வேவ். ஓகே, திஸ் இஸ் VR IR. ஓகே, ஸோ இதுவுமே நம்ம VR IR அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, இது என்னோட ரிஃப்ளெக்டட் வேவ். அப்போ தேர்ஃபோர் சிம்பிள் தான். ஒரு மீடியம் வேற மீடியம் மாறுறப்போ என்ன ஆகும்னா வேவ் அதே வேவ் லென்த்தை மெயின்டைன் பண்ணாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், சில வேவ்ஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும், சில வேவ்ஸ் ரிஃப்ராக்ட் ஆகிட்டு தான் போகுமே. ஓகே, ஏன்னா இதோட மீடியமில் இருந்த டென்சிட்டிஸ் வேற வேற. ஓகேயா, அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இந்த V1 I1 இருக்கான் பார்த்தீங்களா, இந்த V1 I1 திஸ் இஸ் நோன் ஆஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் Z1. மீடியம் 1ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். ஓகேயா, ஸோ Z1ன்றது மீடியம் 1ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் என்னோட V2 I2ன்றது
Z2 ஓட characteristics impedance. Okay, Z1 என்றது characteristics impedance of the transmission line 1, Z2 என்றது characteristics impedance of the transmission line medium 2. இது எல்லாமே ஒரே லைன் தான். ஓகே, வேற லைன் கிடையாது. So Z1 என்றது that is a characteristics impedance. Okay, so characteristics impedance of medium 1 Z1 என்றது, Z2 என்றது that is a characteristics impedance of medium 2. So இப்போ Z2 எப்படி எழுதலாம்? This is VR IR is equivalent to Z2. So characteristics impedance of medium 2, this is known as Z2. Okay, so இது என்னோட characteristics impedance of Z2. so first இருக்கிறது என்னோட characteristics impedance of Z1. actually இப்படி தான்ப்பா என்னோட wave analysis இருக்கும். இது first பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. so அதுக்கு அப்புறமா incident wave என்ன, reflected wave என்ன, இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ் என்ன, அடுத்ததா ஆக்சுவலா எவ்வளவு இன்சிடென்ட் ஆகுது, எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அடுத்ததா இந்த இன்சிடென்ட் அதிகமா இருந்தா என்ன நடக்குது, ஸோ டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜஸ் வருதா இல்லை அண்டர் வோல்டேஜஸ் வருதா, இந்த பேராமீட்டரை தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லாங் லைனை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற மீடியம் ஒரே மாதிரி இருக்காது. சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா அதோட பர்மிட்டிவிட்டி எல்லா திங்ஸுமே மாற ஆரம்பித்த உடனே அதில் இருக்கிற என்னோட மீடியமும் வேற ஆகிடுது. ஓகே, அப்படி இருக்கிறப்போ என்னோட வேவ்ஸ் வந்து டெஃபினட்டாக சில வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போகுது, சில வேவ்ஸ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகிட்டு தான் எனக்கு போகுது. ஸோ அப்போது இந்த இடத்துல மீடியம் 1ஓட இம்பிடன்ஸ்ன்றதும் மீடியம் 2ஓட இம்பிடன்ஸ்ன்றதும் கண்டிப்பாக சேமாக இருக்காது. ஆனால் ஷார்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸோ அது எல்லாமே சேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் மீடியம் 1 மீடியம் 2 அப்படின்லாம் இருக்காது, ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் தான் இருக்கும். ஓகேயா, ஸோ ஆனால் இங்கே லாங் லைனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக மீடியம் 1 மீடியம் 2 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் இந்த இடம் அனாலிசிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போது ஜஸ்ட்டு நான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை டைரெக்டாகவே கொடுத்துட்றேன். ஓகே, இந்த விஐ ஸோ இன்சிடென்ட் வோல்டேஜ் இல்லை, ஸோ விஐன்றது இன்சிடென்ட் வோல்டேஜ், ஐஐன்றது இன்சிடென்ட் கரண்ட்டு, ஸோ விஆர்ன்றது ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ், ஸோ ஐஆர்ன்றது ரிஃப்ளெக்டட் கரண்ட். ஃபர்ஸ்ட் நான் இந்த பேராமீட்டர்ஸை படிக்கிறேன். ஸோ இன்சிடென்ட் வோல்டேஜ் ரிஃப்ளெக்டட் வோல்டேஜை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை நான் டேரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இன்சிடென்ட் வோல்டேஜ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற திங்ஸை நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு இன்சிடென்ட் வோல்டேஜ் விஐ. VR plus ZC into IR divided by 2 into e to the power Rx. That is gamma pa propagation constant, incident voltage அடுத்ததா incident current, that is II. So VR plus ZC IR divided by 2ZC e to the power gamma x. அடுத்ததா reflected wave. ஸோ இங்கே VR மைனஸ் வரும் சார், ஏன்னா நீங்கள் பாருங்கள் ரிஃப்ளெக்டட் வேவ்ன்றது ஸோ அதே மீடியமில் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வருது, அதே மீடியமில் ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால மைனஸ் சைனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் VR மைனஸ் ZCIR டிவைடட் பை 2 சேம் e to the power மைனஸ் காமா எக்ஸ். ஸோ அங்கே என்ன நம்ம கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியான திங்ஸ் தான்ப்பா. ஓகே, அடுத்ததா ரிஃப்ளெக்டட் கரண்ட்.
ஸோ இந்த மைனஸ் எதுக்குன்னா ஆப்போசிட் ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து ஆப்போசிட் டு த இன்சிடென்ட் வேவ் அப்படின்றதுனால தான் இந்த மைனஸ் இருக்குது. ஓகேயா, ரிஃப்ளெக்டட் வேவ் பாருங்க ஆப்போசிட் டு த இன்சிடென்ட் வேவ், இன்சிடென்ட் வேவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால தான் இதை நம்ம இப்படி எழுதுறோம். அடுத்ததா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த திங்ஸை வச்சு நான் ஒரு கேவிஎல் எழுதுட்டா. ஸோ இங்கே பாருங்க, ஸோ சி ஏதாச்சும் நீங்கள் இன்சிடென்ட் வேவுக்கு எழுதுங்க, இல்லைனா இன்சிடென்ட் கரண்ட்டுக்கு எழுதுங்க. எய்தர் வோல்டேஜுக்கு எழுதுங்க இல்லைனா கரண்ட்டுக்கு எழுதுங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வோல்டேஜுக்கு எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்கமிங் கரண்ட் என்ன? VI. ஓகேயா, இன்கமிங் கரண்ட் இஸ் நத்திங் பட் VI. ஸோ இஸ் ஈக்குவலன்ட் டு அவுட் கோயிங் வோல்டேஜ். ஸோ VRன்றது அவுட் கோயிங். அடுத்ததா ஸோ இந்த ஸ்மால் VR இருக்கான் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம விஆர்னு எடுத்துக்க வேண்டாம்ப்பா, இதை டிரான்ஸ்மிட்டடுன்னு சொல்கிறோம்ல, அதனால இதை VTன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி VRன்னு போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால திஸ் இஸ் டேக்கன் ஆஸ் VTIT. ஓகே, ரிஃப்ராக்டட் அப்படின்னு போட வேணாம். ஸோ இந்த ஆர்னா ரிஃப்ளெக்டடாகவே இருக்கட்டும். ஸோ டீன்னா எனக்கு ரிஃப்ராக்டட் இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டட். ஓகே, டிரான்ஸ்மிட்டடுக்கு T இருக்கனால அதை நம்ம டீன்னு போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் VI இன்சிடென்ட் வோல்டேஜ் இன்கமிங் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் வோல்டேஜ். ஸோ இது வேவ்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் பொருந்தும் தானப்பா. ஸோ அப்போ தேர்ஃபோர் VI இஸ் ஈக்குவல் டு VT வெளியே போகுது. கரெக்டா? ஸோ VT வெளியே போகிறது. அடுத்ததா இதுவுமே வெளியே வருது. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இதனோட இன்சிடென்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால -VR அப்படின்னு எழுதுறேன். ஏன் நான் இதை மட்டும் -VRன்னு எழுதுறேன்னா, ஸோ இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து என்னோட இன்சிடென்ட் வேவுக்கு ஆப்போசிட்டில் வர்றான்ப்பா. ஸோ அப்போ அதனால நான் ஈக்குவல் டு மைனஸ்ன்னு எழுதுறேன். ஓகே, அப்போ இந்த திங்ஸை எழுதுனா என்ன வரும்? ஸோ VI + VR VT அப்படின்னு வருமா? கரெக்டா? VI + VR இஸ் ஈக்குவல் டு VT. ஸோ அப்போ இன்சிடென்ட் வோல்டேஜ், ரிஃப்ளெக்டட் வோல்டேஜ் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி அதுக்கான கரண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பும் சேம் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, VI + VR இஸ் ஈக்குவல் டு VT. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான்ப்பா நம்ம இதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் ஸோ இந்த பேராமீட்டர்ஸை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கரண்ட்டுக்கும் நான் எழுதுட்டா. ஸோ கரண்ட்டுக்கும் எழுதலாமா? தட் இஸ் IR. கரெக்டா? சாரி, II ஃபர்ஸ்ட். இன்சிடென்ட் II plus IR is equivalent to IT. கரெக்டா? இன்சிடென்ட் plus reflected is equivalent to transmitted, that is refracted அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? இன்சிடென்ட் plus reflected is equivalent to refracted ன்னு எழுதலாம். ஸோ இப்போ தானே நம்ம பார்த்தோம்ப்பா. ஸோ தட் இஸ் IIன்னா எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்க, VI divided by II that is known as Z1 அப்படின்னு எழுதியிருக்கேன். கரெக்டா? இந்த சர்க்கியூட்ல இருக்கிற இம்பிடன்ஸ் தான் தட் இஸ் Z1. அதே மாதிரி இந்த சர்க்கியூட்ல இருக்கிற இம்பிடன்ஸ் தான் தட் இஸ் Z2. ஓகேயா? ஸோ அப்போ அதை எழுதலாமா? ஓகே, அப்போ திஸ் இஸ் VI, II இஸ் Z1னா இங்கே என்ன வேணும்? எனக்கு II வேணும். அப்போ II அதில் எழுதலாமா? அப்போ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து நான் என்ன எழுதலாம்? சார், VI divided by Z1. கரெக்டா? VI divided by Z1 is nothing but II. ஸோ இந்த இடத்துலயே நான் என்னென்ன எழுதணும்? இப்போ இது VT ITன்னு மாற்றிட்டேன்னா, ஸோ இப்போ இதையும் நான் VT ITன்னு தான் எழுதணும். VT IT that is Z2. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குது பாருங்கள், IT இருக்கா? அப்போ IT வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே பாருங்கள், VT IT ஈக்குவல் டு Z2ன்னு இருக்குது. இங்கே எனக்கு என்ன வேணும்னா IT வேணும் சார்.
ஸோ இப்போ IT வேணும்னா that is VT divided by Z2. Okay, that's it. அப்போ therefore இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எழுதிட்டேன். நெக்ஸ்ட் விஆருக்கும் நான் என்னால் எழுத முடியும். ஸோ கரெக்டாக. ஸோ விஆர்லேயுமே என்ன இருக்குன்னா இதுவுமே இம்பிடன்ஸ் 1 மீடியம் 1ல் தான் இருக்குது. டில் இது வரைக்கும் மீடியம் 1. ஓகே, டில் இது வரைக்கும் எனக்கு மீடியம் 1. அப்போ இங்கே நான் எழுதுனாலுமே ஸோ இங்கே எழுதுனா என்ன சார் வரும்? தட் இஸ் விஆர் ஐஆர். கரெக்டா? விஆர் ஐஆர் இஸ் ஈக்குவல் டு ZR. ZR நம்ம போட வேணாம், Z1 தான் போடணும். ஏன்னா இது மீடியம் 1ல் தான் இருக்குது. கரெக்டா? ரிஃப்ளெக்டட் வேவும் இன்சிடென்ட் வேவும் மீடியம் 1ல் இருக்குது. டிரான்ஸ்மிட்டட் வேவ் மட்டும் தான் மீடியம் 2ல் இருக்குது. அப்போ VR IR is equal to Z1 னா அப்போ IR எப்படி எழுதலாம்? IR is equal to VR divided by Z1. அவ்வளோதானப்பா. ஸோ இந்த 3 திங்ஸை நம்ம எழுதிட்டோமா? அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஸோ இப்போ இதில் அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா? எஸ், வி கேன் ரீப்ளேஸ். அப்போ இது என்னவாயிடுது? ஸோ VI divided by Z1 plus VR divided by Z1 is equal to VT divided by Z2. ஸோ இப்போ சார் ஃபர்தராக VR தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. VRனா என்னன்னு பாருங்களேன். ஸோ VR இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம கொடுத்துருக்கோமா பாருங்கள். ஸோ VI plus VR is equal to VT. அப்போ VR எப்படி எழுதலாம்? VR is equal to VT minus VI அப்படின்னு எழுதலாம்ல. எஸ். ஸோ VR is equal to VT minus VIன்னு எழுதலாம். ஜஸ்ட் இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ VI by Z1 plus VT minus VI Z1 is equal to VT by Z2. Okay, so VI by Z1 minus of ஆக்சுவலாக சார் இந்த இடத்துல நம்ம இந்த மைனஸை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஏன்னா அவன் வந்து இந்த சைடில் எழுதினாலும் இட் வில் பி இங்கே வந்து ப்ளஸ் தான்ப்பா. பட் ஆனால் இந்த இடத்துல இது மைனஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது மைனஸ். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதிலிருந்து அது மைனஸ் ஆகுது. ஏன்னா இங்கே இன்சிடென்ட் வேவ் வருதுப்பா. இன்சிடென்ட் வேவ் வருது, அதிலிருந்து என்னோட ரிஃப்ளெக்டட் வேவ் வருது. இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 வேவ்ஸ் வருது. இது ஒரு 20 வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னா இதை கேன்சல் அவுட் பண்ணி ரிமைனிங் 80 தானே இருக்கும். அந்த நெட்டு தானே எனக்கோட ரிஃப்ராக்டடாக போயிருக்கும். ஸோ கரெக்டாக அந்த நெட்டு தானே எனக்கு ரிஃப்ராக்டட் வச்சு டிரான்ஸ்மிட்டடாக போயிருக்கும். அதை தானே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை எழுதுகிறப்போ இங்கே ஜஸ்ட் அதை ப்ளஸ் சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம அதை மைனஸ் போட்டால் தான் இது கேன்சல் அவுட் ஆகிறது என்னால் மீன் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்து சிம்பிள் 100 வேவ்ஸ் நான் இன்சிடென்ட்டாக கொடுத்தாலும் 20 ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுது. அப்போ ரிஃப்ராக்ட் ஆனதுன்னா 80 தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் மைனஸ் தான் போடணும். ஓகே, ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம இதை ஃபார்முலாஸ்க்காக தான் இதை கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து மீடியம் 1ல் இருக்கிறதுனால ஜஸ்ட் ப்ளஸ் எழுதுறேன். ஸோ மீடியம் 1ஓட எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீடியம் 2. ஸோ அப்படின்னு நம்ம எழுதுறேன். ஓகே, அதனால தான் அங்கே ப்ளஸ். மற்றபடியே இங்கே நம்ம மைனஸ் தான் போடுறோம். ஏன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது வேவ்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால. ஓகே, ஜஸ்ட் இப்போ இதெல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்ப்பா? ஸோ -VI ப்ளஸ் VI. ஸோ இப்போ VI டிவைட் பை ZI தானே இதுவும். சாரி, Z1 மீடியம் 1 ரைட். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? அங்கேயுமே VI டிவைட் பை Z1 இருக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்ததான் -VT டிவைட் பை Z1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல VT டிவைட் பை Z2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ என்னப்பா இருக்கும்? திஸ் பிகம் 2VI டிவைட் பை Z1. கரெக்டா? 2VI டிவைட் பை Z1. ஸோ அடுத்ததாக இந்த -VT அந்த பக்கம் போயிடுச்சு என்னப்பா ஆகும்? இட் பிகம் +VT ரைட். ஸோ அப்போது இது என்ன ஆகிடும்? -VT அந்த சைடு போச்சுன்னா இட் பிகம் +VT. ஓகேயா? ஸோ அது என்ன ஆயிருக்கும்னா இட் பிகம் +VT. ஸோ இப்போது VT டிவைட் பை Z1 ப்ளஸ் VT டிவைட் பை Z2. சார் ஃபர்தராக என்ன ஆகும்?
இந்த சைடில் 2VI divided by Z1. ஸோ இந்த இடத்துல VT மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா 1 divided by Z1 plus 1 divided by Z2. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VI by VTயோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இவன் வந்து மேலே போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். VT என்னப்பா Z2 plus Z1 divided by Z1 Z2 கிளியரா? Z2 plus Z1 divided by Z1 plus Z2 is equal to 2VI divided by Z1 அப்படின்னு இருக்கா? 2VI divided by Z1. இப்போ இந்த சைட்லேயும் Z1 இருக்குது, இந்த சைட்லேயும் Z1 இருக்குது. will getting cancelled out. ஓகே, அப்போ கேன்சல் அவுட் ஆயிடுச்சா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஸோ இங்கே VT by VIயோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கிறேன் சார். ஓகேயா? ஸோ VT by VIயோட எக்ஸ்பிரஷன். ஸோ VT by VI எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஸோ இவன் வந்து அந்த சைட் போயிடுவான். VT by VI. ஸோ இந்த டேர்ம்ஸ் 2 into Z2 கரெக்டாக? 2 into Z2 டிவைட் பை இந்த டேர்ம்ஸ் கீழே வந்துடும் Z1 plus Z2. ஸோ இது என்னப்பா? திஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜுக்கும் இன்சிடென்ட் வோல்டேஜுக்கும் இருக்கிற ரேஷியோ. ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம ஸோ என்னோட கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்ததாக ஆக்சுவலாக எனக்கு டிரான்சியன் எப்படி நடக்குதுன்றது இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட டிரான்சியன்னா நம்ம என்ன பார்ப்போம்? நமக்கு டிரான்சியன்னா என்ன தெரியும்ப்பா? ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ஹைக் ஆகும், இந்த மாதிரி ஹைக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மை ட்ரா பண்ணுவேன் நான். ஓகேயா? ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டடுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் இடைப்பட்ட எக்ஸ்பிரஷனை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்ததாக இது மாதிரி 4 எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு VT by VI கண்டுபிடிச்சோம். அடுத்ததாக VR by VIயை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக IT by IIயை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக IR by IIயை கண்டுபிடிக்கணும். அதுதான் 4 எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன முடிச்சுட்டேன்? VT by VI முடிச்சுன்னா அடுத்ததாக நமக்கு என்ன வேணும்? VR by VI கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்காக இங்கே என்ன பண்ண போகிறேன்னா VRும் VIயும் ரிலேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது. தட் இஸ் VI plus VR is equal to VT. கரெக்டா? ஸோ VI plus VR is equal to VT. ஸோ இப்போது இதிலிருந்து எனக்கு என்ன வேணும்னா R வேணும் சார். VR வேணும். VR is equal to VT minus VI. ஸோ இப்போ VTயோட எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். VTன்னா என்னப்பா? தட் இஸ் 2Z2 divided by Z1 plus Z2. இந்த VI வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகிருக்கும் கரெக்டாக இன்ட்டு VI அந்த எக்ஸ்பிரஷன்லேயே இருக்கும். ஸோ கரெக்டாக VT by VIயோட எக்ஸ்பிரஷன் தானே இது பாருங்கள். VT by VIயோட எக்ஸ்பிரஷன். VT வேணும்னா VI கிராஸ் மல்டிப்ளை ஆகணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால தான் இங்கே எனக்கு VI இருக்குது, மைனஸ் VI இருக்குது. ஓகேயா? ஸோ இன்ட்டு மைனஸ் VI இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இது அகெயின் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இந்த இடத்துல Z1 by Z2 இருக்கா, அப்போ அது கூட போய் மல்டிப்ளை ஆகுமா? அப்போ தேர்ஃபோர் VI காமனாக இங்கே இருக்குது, 2Z2 இருக்குது. அடுத்ததாக மைனஸ் Z1 VI இருக்கா, மைனஸ் VI Z1 plus Z2 கரெக்டாக? Z1 plus Z2 டிவைடட் பை டிவைடட்ல இப்போ எனக்கு காமன் டிவிஷன் வந்துடும். ஏன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை மேலேயும் கீழேயும் Z1 plus Z2 போட்டால் என்னப்பா? தட் த சேம் திங் ரைட்னா அதை தான் நான் பண்ணுறேன். ஓகே, Z1 plus Z2 மேலேயும் கீழே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று தானே, அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்னப்பா? VI into 2Z2, இந்த இடத்துல VI into Z2. ஓகே, ஸோ இப்போது VI into 2Z2, இந்த இடத்துல VI into Z2. அப்போது என்ன ஆகும்? VI will remain same. அங்கே 2Z2 இருந்துச்சு பார்த்தியா? அந்த 2Z2 என்னவாயிடுதுன்னா Z2 மட்டும்தான் இருக்கும். ஒரு Z2 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்ததான் மைனஸ் Z1. This is Z1
plus Z2. இந்த சைடில் என்ன இருக்கான்? எஸ், இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் VR. எனக்கு எந்த கொஷனில் என்ன வேணும்னா VR by VI வேணும். அப்போ therefore this is VR, இது VI. அப்போ VR by VI என்னால் சொல்ல முடியும். VR by VI is Z2 minus Z1 divided by Z1 plus Z2. ஓகேயா? ஸோ அப்போது VR reflected divided by incident. அப்போ reflected divided by incidentோட எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுது இல்லைப்பா? ஸோ இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிம்பிளாக நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் போகலாமா? அடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதே மாதிரி தான். நீங்கள் அதே ஐஐ ஈக்குவேஷனை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ஐஐ ஈக்குவேஷன்ஸை எடுத்து சால்வ் பண்ணால் ஃபர்தர் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ நான் ஃபைனலாக டோட்டல் எக்ஸ்பிரஷன்ஸு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக நம்ம போயிட்டு எழுதி டெரைவ் பண்ணுறத விட டோட்டல் எக்ஸ்பிரஷன் ஒரு 2 எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்கன்னாலே அடுத்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் ஈஸியாக அதிலேருந்தே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் இந்த 2த்தை டெரைவ் பண்ணிட்டேன்னா அடுத்ததாக நான் ஈஸியாக இதிலிருந்தே எடுத்துருவேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்பரை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். Z1 இருந்த இடத்துல Z2வையும், Z2 இருந்த இடத்துல Z1ஐயும் நீங்கள் மாற்றினாலே கிடச்சிரும். ஓகேயா? ஸோ இப்போது என்னோட டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் when surge travels from medium 1, when surgeன்னா என்னன்னு தெரியும்ல, peak value. ஓகே, when surge travels from medium 1 to medium 2, its coefficients, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ், இதோட டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை இப்போ நான் எழுதுறேன். ஸோ டேரெக்டாக எல்லா ரிசல்ட்ஸும் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? விடி பை விஐ கண்டுபிடிச்சோமா? டிரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை இன்சிடென்ட், அதுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்குமா? அடுத்ததா விஆர் டிவைடட் பை விஐக்கு என்ன கிடச்சிருக்கும்? தட் இஸ் Z2 மைனஸ் Z1 ப்ளஸ் Z2 கிடச்சிருக்குமா? அடுத்ததா இப்போ கரண்ட்டுக்கு நான் இதை வச்சே எழுதிடலாம். ஐடி டிரான்ஸ்மிட்டட் பை ஐ இன்சிடென்ட். இங்கே Z2 இருக்கா? சிம்பிளாக Z1 மாற்றுங்க. 2Z1 ப்ளஸ் Z2. அடுத்ததா ஐ ரிசீவ்டு பை ஐ இன்சிடென்ட். ஓகே, ஐ ரிஃப்ளெக்டட், ரிசீவ்டு கிடையாது, ஐ ரிஃப்ளெக்டட் பை ஐ இன்சிடென்ட். அங்கே Z1 Z2 இடத்த மாற்றணும். Z1 minus Z2 divided by Z1 plus Z2. ஓகேப்பா, ஸோ இதுதான் என்னோட சர்ஜோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இதுதான் என்னோட வேரியஸ் சர்ஜஸோட எக்ஸ்பிரஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு நமக்கு ஒரு டேபிள் கூட டெரைவ் பண்ணலாம். அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் என்ன இதோட ரேஷியோ, ஷார்ட் சர்க்கியூட்டில் என்ன, ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் கேசஸில் என்ன, அந்த மாதிரி 3 கேசஸையும் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சைடில் என்னோட லோடிங் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனுக்கு, ரெண்டாவது ஷார்ட் சர்க்கியூட்க்கு, ஸோ மூணாவது சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு. ஓகேயா? ஸோ மூணாவது நம்மளோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு. ஸோ இதை ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். சரி, இப்போது ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன? இம்பிடன்ஸ் என்ன ஆகும்? ஓப்பன் சர்க்கியூட் ஆகிறப்போ இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கிறப்ப இம்பிடன்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கணும். சர்ஜ் இம்பிடன்ஸாக இருக்கிறப்ப இம்பிடன்ஸ் என்னவாக இருக்கும்? லோட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் இம்பிடன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இதை ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆப்ஷன் ஏக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். வென் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இங்கே எடுத்துக்கிறேன். ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு ஓப்பன் சர்க்கியூட் ஓகேயா, ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கிறப்போ என்ன ஆகும்? அவுட்புட் தானே ஓப்பன் சர்க்கியூட். ஸோ இப்போ செகண்டரி இஸ் ஓப்பன் சர்க்கியூட். அப்போ Z2 இஸ்
இன்ஃபைனைட். ஏன்னா எப்போ ஒரு சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆச்சுனாலுமே அதோட இம்பிடன்ஸ் என்னன்னு எடுத்துக்கணும், இன்ஃபைனிட்னு எடுத்துக்கணும். கிளியரா? ஓப்பன் சர்க்கியூட்னு எடுத்த உடனே என்ன ஆகணும்னா Z2 இஸ் இன்ஃபைனைட். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்க ஓப்பன் சர்க்கியூட்னு சொன்ன உடனே Z2 இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிளா சார் இது வந்து இருங்க, இது வந்து 1ன்னு போட்டுக்கலாம். அதை வேணும்னா ABCன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் டேக்கன் as A and this is B and it is C, it is D. அப்போ இதை வந்து Aல சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்க. ஓகே, இப்போ இதை வந்து Aல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Z2 வந்து இன்ஃபினிட்டின்னு வந்த உடனே ஸோ நியூமரேட்டரும் இன்ஃபினிட்டி, டினாமினேட்டரும் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்து டிட்டர்மைன் கிடையாது. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்றது ஒரு ஃபார்மு. ஸோ Z2 நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டால் கீழேயும் Z2 இருக்கா. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இட் இஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ அந்த Z2 எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடணும். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், divide both expression with the help of Z2. So in the given expression first எழுதிக்கிறேன் 2Z2 Z1 plus Z2. இதை நான் Z2 ஆல டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நியூமரேட்டரில் 2 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இங்கே Z1 by Z2 அடுத்ததா plus 1. ஸோ புரியுது தானப்பா? ஸோ ஜஸ்ட் டிவைடிங் பை Z2. அப்போ ஜஸ்ட் புட் Z2 is infinity. ஸோ இப்போ Z2 நீங்கள் இன்ஃபினிட்டின்னு போட்ட உடனே என்னப்பா ஆகும் சார், எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டின்றது என்னப்பா, எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0வா. இப்போ இது என்ன ஆயிருக்கும் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ 2 டிவைட் பை Z1 by infinity plus 1 அப்படின்னு வரும். ஓகே சார், எனிதிங் பை இன்ஃபினிட்டி பிகம் 0, திஸ் பிகம் 0. அப்போ ஃபைனலாக 0 plus 1, 2 by 0 plus 1, that is nothing but 2. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னா, ஸோ இங்கே VT by VI இருக்கா, இதுதானே அது VT by VI யோட ரேஷியோ தானே A. எஸ், ஏன்றது VT by VI யோட ரேஷியோ. ஸோ இப்போது VT by VI யோட ரேஷியோவில் என்னோட ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் நான் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு +2 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. கரெக்டா? +2 அப்படின்றது கிடைச்சிச்சா? அடுத்ததா நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் பிக்கு நான் செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னா என்ன, VR by II. ஓகேயா? ஸோ VR by IIக்கு நான் செக் பண்ணணும் சார். ஸோ VR by IIக்கு செக் பண்ணுவோம் இந்த சைடில். அதே மாதிரி பிக்கு செக் பண்ணுறோம் ஃபார் பி. ஸோ VR by PI. ஓகே, புட் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் Z2 equivalent to infinity. Z2 இன்ஃபினிட்டியாக போடுங்க. உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ டெஃபினட்டாக திரும்பவும் நீங்கள் டிவைட் பண்ணி தான் ஆகணும். சார் இந்த இடத்துலையும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், Z2 minus Z1 அதை எழுதிக்குங்க. ஸோ டிவைட் வித் திஸ் Z2. அப்போ என்னப்பா இருக்கும், 1 minus Z1 by Z2 divided by 1 plus, சாரி கரெக்ட், 1 plus Z1 by Z2. ஓகே, அப்போ 1 divided by Z2ன்றது என்ன, 1 divided by infinity. ஸோ 1 divided by infinity is 0, 1 divided by infinity is 0. அப்போ nothing but 1 divided by 1. ஸோ அப்போ VR divided by VI யோட ரேஷியோ டியூரிங் த ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, இதெல்லாமே ஓப்பன் சர்க்கியூட்டுக்கே தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ 1. ஓகே, இதோட ரிசல்ட்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போது லோடிங் கோஎஃபிஷியன்ட் அட் த ஓப்பன் சர்க்கியூட்டில் என்ன, ஸோ ரிஃப்ளெக்ஷன் பை டிரான்ஸ்மிட்டடு, ஸோ இது VI தானேப்பா. எஸ், இது வந்து VI தான், VT கிடையாது. சாரி II, சாரி சார் VI தானே, IA வராதிங்க. ஓகேயா? ஸோ தட் இஸ் VT by VI, VR by VI. இது கரெக்டாக, இது VR by VI. அப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன வந்துச்சுன்னா +1 அப்படின்னு வருது. ஓகே, ஏன்னா அடுத்ததெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ -1 கூட சில கேஸுக்கு வந்திருக்கும். இப்போ ஆப்ஷன் சியை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஆப்ஷன் சியை செக் பண்ணுறப்போ தட் இஸ் என்னப்பா, 2Z1 divided by Z1 plus 0 அப்படின்னு வரும். ஓகேயா? ஆப்ஷன் சியை செக் பண்ணுறப்போ
2z1 divided by, actually sorry sir, z1 என்றது என்ன sir, z1 is infinity sir, okay, z2 is infinity sir, இது z2 infinity sir, 0 கிடையாது sir, okay, அப்போ 2z1 divided by infinity, 2z1 by infinity னு வரும், okay, அப்போ option C க்கு எனக்கு என்ன வரும்னா that becomes 0, anything divided by infinity 0 தானே sir, yes, anything divided by infinity will become 0 தானே sir, yes, அதுதான் இங்கேயும் வரும், ஓகேயா. ஆப்ஷன் சியில் நீங்கள் செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 0 அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகே, ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது, ஐடி பை ஐஐ 0. அடுத்ததா ஐஆர் டிவைட் பை ஐஐ. ஓகே, அப்போ ஐஆர் டிவைட் பை ஐஐயில் வந்து Z2 இன்ஃபினிட்டின்னு போட்டால் என்ன ஆகும் சார், அதே எனக்கு இங்கே வெளியே எடுத்தோம்னா Z1 1 மைனஸ் சாரி இதில் Z2 வெளியே எடுத்து கேன்சல் அவுட் பண்ணால் என்ன வரும், Z1 by Z2 minus 1 divided by Z1 by Z2 plus 1 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து 0 ஆகிடும், இந்த டேர்ம்ஸும் 0 ஆகிடும். அப்போ -1 divided by plus 1, அப்போ which is -1 தான் சார். அப்போ Dக்கு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா -1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேயா, இப்போ புரியுதா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ்னா Z2 is equivalent to இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஷார்ட் சர்க்யூட்டில் என்ன போடுவீங்க, Z2 is equivalent to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் Z2 is equivalent to இன்ஃபினிட்டின்னு போட்டீங்க. அப்போ இந்த இடத்துல Z2 is equivalent to 0 அப்படின்னு போடுங்க. ஓகேயா, அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சேம் அதே கேசஸ் தான். ஓகேயா, ஸோ என்ன பண்ணணும், இந்த முறை Z1 is 0வா, சாரி Z2 is 0வா, அப்போ Z2 is 0 னா this become 0. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் 0. நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் எல்லாமே 0. அடுத்ததாக இதில் போடுங்க, 0/0 ஃபார்முக்கு வந்துடும். சாரி இது 0/0 ஃபார்முக்கு வராது. ஸோ இது 0 -z1 டிவைட் பை ப்ளஸ் z1, மைனஸ் பை ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ், அப்போ -1 வரும். அடுத்ததா நெக்ஸ்ட்டுக்கு Z2 0 போடுங்க, நெக்ஸ்ட்டுக்கு Z2 0 போட்டால் ஸோ 2 வரும். கரெக்டாக Z2 0 ஆயிடுச்சுன்னா 2/z1 Z1 2. அடுத்ததுக்கு போடுங்க, அடுத்ததுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா Z2 is equal to 0னா எஸ் இட் இஸ் +1 வரும், +1. ஸோ புரியுதா? அடுத்ததா சர்ஜ் இம்பிடன்ஸ் Z2 is equal to Z1 சப்ஸ்டியூட் பண்ணோம் சார். சர்ஜ் இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் Z2 நீங்கள் Z1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். Z2ம் Z1ம் சேம். ஓகே, லோட் இம்பிடன்ஸும் சோர்ஸ் இம்பிடன்ஸும் சேம். இங்கே நம்ம அப்படி தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ சென்டிங் எண்ட் வந்து zone 1, ரிசீவிங் எண்ட் வந்து zone 2ன்னு எடுத்துக்கிட்டோமா, மீடியம் 1 மீடியம் 2ன்னு. அப்போ மீடியம் 1 is equal to மீடியம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், M1 + M2ன்னா என்ன ஆகும், இது ரெண்டுத்துமே ஆட் ஆகிட்டு 2 அப்படின்னு வருமா, கரெக்டா? இதுவுமே ரெண்டுத்தையுமே ஆட் ஆகிட்டு 2Z2ன்னு வருமா. ஸோ மேலே 2Z2 கீழே 2Z2, அப்போ கேன்சல் அவுட் ஆகிட்டு ஃபைனலாக 1ன்னு வரும். ஓகே, இங்கே +1ன்னு வரும். ஸோ அடுத்ததுக்கு பாருங்க, அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தானேப்பா. அப்போ மேலே நியூமரேட்டர் 0 ஆகிடுமா, ஏன்னா Z2 is equal to Z1பா, அதனால நியூமரேட்டர் 0 ஆனதுனால ஆன்சர் இங்கே 0. ஸோ அடுத்ததுக்கு செக் பண்ணுங்க, அடுத்ததுக்கு ஸோ இதுக்குமே என்ன சார் வரும், எஸ் சேம் +1 வருமா, சேம் +1 ஃபர்ஸ்ட் கேஸ் தானே இதுவும். அடுத்ததாக நெக்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து Z1 equal to Z2 போட்டால் எஸ் 0 ஆகிடும். தட்ஸ் இட்பா. ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் தானே. அப்போ தேர்ஃபோர் இந்த டேபிளை ஈஸியாக நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு இன்சிடென்ட் வோல்டேஜ் பை இன்சிடென்ட் கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, இன்சிடென்ட் கோஎஃபிஷியன்ட் ஓப்பன் சர்க்யூட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, -1 +1 0 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ராப்பராக எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு ஜஸ்ட் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும், ரைட்? இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் என்னால் டெரைவ் பண்ண முடியும். ஓகே, இந்த டேபிள் இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே அப்பா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ போகலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்சிடென்ட் வோல்டேஜ், இன்சிடென்ட் கரண்ட்டு,
reflected voltage, reflected current, transmitted voltage, transmitted current. ஸோ இந்த திங்ஸுக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸை யூஸ் பண்ணி எனக்கு நான் லாட்டிஸ் டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ இந்த லாட்டிஸ் டயக்ராம் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா என்னோட இன்சிடென்ட் வேவோட மேக்னிடியூடு அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவோட மேக்னிடியூடு அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ் எவ்வளவு, டிரான்ஸ்மிட்டட் வேவ் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் என்னோட லாட்டிஸ் டயக்ராம் தான் கொடுக்க போகுது. ஓகேயா? ஸோ இதுக்காக நம்ம ஒரு லாட்டிஸ் டயக்ராமை ஒரு 2 ப்ராப்ளமை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். பவுலி லாட்டிஸ் டயக்ராம். பவுலி லாட்டிஸ் டயக்ராம். So இது என்னப்பா பண்ணுது? It is a graphical representation of voltage and current waves, traveling waves. Okay, it is a graphical representation of voltage and current wave traveling waves. ஒரு டிராவலிங் வேவ்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த லாட்டிஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி என்னால் வரைய முடியும். ஓகேயா? ஸோ ஒரு டிராவலிங் வேவ்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸை இதை யூஸ் பண்ணி என்னால் வரைய முடியும். ஸோ இதில் நம்ம ஒரு 3 லைன் வரைவோம். ஹாரிசாண்டல் லைனு, வெர்டிக்கல் லைனு, டயக்னல் லைனு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த லைன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல் லைனு. Distance of wave travel through the medium. Distance of wave travel through medium. So ரெண்டாவது vertical line. Vertical line வந்து டைமை மீன் பண்ணுது. அடுத்ததா டயகனல் லைன். வோல்டேஜ் அண்ட் கரண்டோட டிராவலை உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அப்போ தான் இங்கே உங்களுக்கு புரியும் இந்த லாட்டிஸ் டயக்ராமு எனக்கு என்ன கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த லாட்டிஸ் டயக்ராமை யூஸ் பண்ணி நான் என்னோட அந்த சர்ஜ் வோல்டேஜோட அந்த சர்ஜ் வேவ் ஃபார்மை வரைய போகிறோம். சர்ஜ்னா என்ன? அதோட இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம்ஸை வரைய போகிறோம். ஓகே, எல்லா கேஸ்லையுமே இம்பல்ஸ் வராதுப்பா. ஒரு சில கேசஸில் மட்டும்தான் நமக்கு இம்பல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வரும். ஓகே, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா கேசஸ்லையும் நமக்கு இம்பல்ஸ் வராது. ரைட், இப்போ அதுக்காக ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 2 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 2 ப்ராப்ளம்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே டெஃபினட்டாக ஸோ இந்த கான்செப்ட் சூப்பராக புரியும். ஓகே, சிம்பிள் தான்ப்பா. ஒரு ட்ராவலிங் வேவ்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு மீடியம்லேருந்து அடுத்த மீடியமுக்கு ஒரு வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்னா ஒரு ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். அந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன்னால மேபி ஒரு ஹையர் வோல்டேஜ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ லோவர் வோல்டேஜ் வரவும் எனக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து சிஸ்டமை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல எப்போ எனக்கு ஹையர் வோல்டேஜஸ் வருது, எப்போ எனக்கு லோயர் வோல்டேஜஸ் வரப்போகுதுன்றது தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா அதுக்கு தேவையான ஃபார்முலாஸு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இதுக்காக நம்ம ஒரு 2 ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1 ப்ராப்ளம் இது. ஓகே, எக்ஸாம்பிள் 1 ப்ராப்ளம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறோம். ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் which is a long transmission line.
this is sending end, and which is load, receiving end. Okay, அது sending end, இது receiving end. So this is switch. So this is transmission line. Transmission line கான impedance கொடுக்குறாங்க. Transmission line impedance is 60 ohms. Load ஓட impedance Z load ஓட impedance is 90 ohms. Okay, transmission line ஓட impedance விட load ஓட impedance என்றது கொஞ்சம் அதிகமா இருக்குது. And source ஓட impedance ZS is equivalent to 0 ohms. Okay, ZS அப்படின்றது என்னன்னா 0 ohms. அடுத்ததா next என்ன பண்றாங்கன்னா the sending end light is 120 volt கொடுத்திருக்காங்க. ஓகேயா, சென்டிங் எண்ட்ல எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 120 volt வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 பேராமீட்டர்ஸை டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the surge travel from line to load. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் the surge travel from line to load. ஸோ மற்ற இதுலேயுமே அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ லைன்லேருந்து லோடுக்கு என்னோட சர்ஜஸ் எப்படி வருது. ஸோ இப்போ ஒரு மீடியம்லேருந்து அடுத்த மீடியமுக்கு என்னோட வேவ் ஃபார்ம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு மீடியம்லேருந்து அடுத்த மீடியமுக்கு என்னோட வேவ் ஃபார்ம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ அது எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த திங்ஸை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேப்பா, ஸோ இப்போ அதை பார்ப்போமா. ரிஃப்ளெக்டட் வேவ் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும், எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம எழுதிக்கணும். அடுத்ததாக எவ்வளோ வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, ஸோ எவ்வளோ வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, அதோட எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக ஜஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ திரும்பவும் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ ரிஃப்ராக்ட் ஆகுது அதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போது அதுக்காக ஒரு சில திங்ஸை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டவ் ஒன்னு எழுதிக்கிறேன். இந்த டவ் ஒன்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா voltage refraction coefficient from line to load boundary. tau 1 என்றது voltage reflection. இந்த tau 1 என்றது எப்பவுமே voltage எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை மட்டும் தான் சொல்லும். ஓகேயா, voltage reflection coefficient from line to load. That's it. ஓகே, அப்போ ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வோல்டேஜோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே பாருங்கள், VR டிவைடட் பை இன்சிடென்ட். ஸோ கரெக்டாக ரிஃப்ளெக்ஷன்ஸோட ரேஷியோ என்னால் ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே நம்ம எழுதியிருக்கிறது tau 1ன்றது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். tau 1ன்றது நம்ம ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னு எடுத்துக்கிறோம்ப்பா, லைன்லேருந்து எவ்வளோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ இதில் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தேன்னா ரிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா இப்படி தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போது இதை தான் நான் எழுதிக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ tau 1 is equivalent to Z2 minus Z1. அதே ஃபார்முலா தானே இது, Z2 minus Z1 divided by Z1 plus Z2. சார் இந்த இடத்துல 2ன்றது this is Z2. ஸோ Z1ன்றது this is Z1. கரெக்டாக? இது லைனு. கரெக்டாக? this is Z1. ஸோ இது Z2, இது Z1, இது Z0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இது 3 மீடியமாக இருக்குது. சென்டிங் எண்ட், டிரான்ஸ்மிஷன் லைன், ரிசீவிங் எண்ட். அப்போ 3 இம்பிடன்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? இங்கே பாருங்கள் 3 இம்பிடன்ஸ் இருக்குது. அப்போது திஸ் இஸ் Z2, Z1, Z0ன்னு எடுத்துக்கணும். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாமே டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் அனதர் மீடியமுக்கும் தான் நம்ம எடுத்தோம். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இந்த 2 மீடியமை தான் நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது Z2 அப்படின்றது என்ன? Z லோடு. Z1ன்றது என்ன? Z லைன். Z லோடு மைனஸ் Z லைன் டிவைட் பை Z லோடு ப்ளஸ் Z லைன். அப்போ இதோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 90 மைனஸ் 60 டிவைட் பை 150 which is 1/5.
ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா என்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கெப்பாசிட்டியை கொடுக்குது. ஓகே, ஸோ 1/5 அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி திரும்ப என்னோட வேவ் ஃபார்ம்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படின்றத சொல்லுது. ஓகே, அப்போ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ 1/5 ஆஃப் வேவ் ரிஃப்ளெக்டட் இஸ் ரிஃப்ராக்டட். ஓகே, அதாவது என்னன்னா 1/5 மடங்கு வேவ் ஃபார்ம்ஸ் வந்து திரும்ப வந்துடும். நீங்கள் கொடுத்த இன்சிடென்ட் வேவ்ல 1 to 5 மடங்கு, 5ல் 1 பங்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுதுப்பா. ஓகே, டவ்1 புரிஞ்சிச்சு இல்லை? இதை வந்து எழுதிக்குங்க. ஜஸ்ட் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வேவ் ஃபார்ம்ஸை வரைய முடியும், அந்த லாட்டிஸ் டயக்ராம்ஸை வரைய முடியும். ஸோ டவ்2ன்றது வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேயா? ஸோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்போ எங்கன்னா லைன் டு லோடு தான். இதுவுமே இதுவும் லைன் டு லோட் பவுண்டரி தான். ஓகே, திஸ் இஸ் லைன் அண்ட் லோடு. ஓகே, இதுதான் நான் சொல்றேன். ஸோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு ஃபார்முலா என்னப்பா? So transmitted, this is transmitted per incident. So for 2Z2 divided by Z1 plus Z2. This is tau2 is equivalent to 2Z2 divided by Z1 plus Z2. This is 2 into Z2 yaar, Z load. Correct? 2 into Z load divided by Z load plus Z line. அப்போ 2 into 90 divided by என்னப்பா, that is 150. So 2 into 90, that is 150, which is 180 by 150, which is 6/5. புரியுதா? இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எவ்வளோ பங்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ பங்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இதெல்லாம் நமக்கு முக்கியம். கரெக்டா? ஸோ இப்போ எவ்வளோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா that is 1/5, எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா 6/5. அடுத்ததா டவ்3. டவ்3ன்றது வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன். ஓகேயா? வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் அட் லைன் டு சோர்ஸ் பவுண்டரி. ஸோ முன்ன என்ன சொன்னேன், லைன் டு லோட் பவுண்டரின்னு சொன்னேன். இந்த முறை என்னப்பா, லைன் டு சோர்ஸ் பவுண்டரி. ஓகேயா? ஸோ இந்த முறை தட் இஸ் லைன் டு சோர்ஸ். அப்போ சோர்ஸ் லோடு அப்படின்னு சொல்றாங்க. சாரி, சோர்ஸ் லைன், டிரான்ஸ்மிஷன் லைனு அண்ட் சோர்ஸ். இது என்ன ரிஃப்ளெக்ஷனா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன இப்போ தானே எழுதணும். reflection formula, this is the reflection formula. அப்ப Z2 minus Z1 by Z1 plus Z2. Tau3 is equivalent to Z2 minus Z1 by Z1 plus Z2. சார் இந்த இடத்துல Z2ன்றது என்ன? சோர்ஸ். லைன்ன்றது Z1. ஸோ சோர்ஸ் இம்பிடன்ஸ் போய் பாருங்க. சோர்ஸ் இம்பிடன்ஸ் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? Source impedance is ZS is 0 ohms. Okay, அப்ப என்னப்பா ஆயிருக்கும்? Z2ன்றது source boundary, Z1ன்றது transmission line. அப்ப this is what? 0 minus அப்படின்னு வரும். 0 minus line என்ன? 60 தானே. Transmission line ஓட ohm வந்து 60 தானே. So correct, divided by 60. அடுத்ததா கீழே என்னப்பா? This is 60 plus 0. அப்போ minus 60 by plus 60 will cancel out. What will be the ratio? It will be 1. Okay, this is minus 1, not plus 1. Okay, அப்பா. So இப்போ மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், மூணு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், லைன்ல இருந்து லோடுக்கு இடைப்பட்ட, லைனுக்கும் லோடுக்கும் இடைப்பட்ட ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரெண்டாவது என்னன்னா என்னோட லைனுக்கும் லோடுக்கும் இடைப்பட்ட டிரான்ஸ்மிஷனோட கோஎஃபிஷியன்ட். ஸோ மூணாவது என்னோட லைனுக்கும் சோர்ஸுக்கும் இடைப்பட்ட ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த மூணு கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமாப்பா. ஸோ இப்போ தான் நம்ம என்ன வரைய போகிறோம்னா லாட்டிஸ் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம லாட்டிஸ் டயக்ராம் வரைஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும்.
புரியுது தானப்பா? இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ வேவ்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, எவ்வளோ வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? திஸ் இஸ் சோர்ஸ், இது லைன், டிரான்ஸ்மிஷன் லைன், which is load. see இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க சோர்ஸ்ல இருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும்னா the supply voltage இருக்கு பாருங்க, the supply voltage will be transmitted. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வோல்டேஜ் தான் எனக்கு லைனுக்கு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸும் இருக்காது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 120 வோல்ட்டு என்ன ஆகுதுன்னா லைனுக்கு வருது. ஓகேயா? ஸோ அதில் வந்த உடனே இது லைன் டு லோடில் என்ன ஆகும்ப்பா, எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகுமா? ஸோ இப்போ எவ்வளோ இது வந்து டிரான்ஸ்மிட்டட், இந்த சைடில் போச்சுன்னா டிரான்ஸ்மிட்டட். ஸோ இந்த சைடில் போகுதுன்னா தட் இஸ் ரிஃப்ளெக்டட். புரியுது இல்லை? ஸோ அந்த லோடில் பட்டு வெளியே உள்ளவே வருதுன்னா ரிஃப்ளெக்டட், அந்த லோடில் பட்டு திரும்பவும் வெளியே போகுதுன்னா தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 120லிருந்து எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ டிரான்ஸ்மிட்டடோட ஃபேக்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ எவ்வளோப்பா டிரான்ஸ்மிட் ஆகுது? வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் லைன் டு த லோட் பவுண்டரி. ஸோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் டு த லைன் லோட் பவுண்டரின்றது வாட் வி த கெட், நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்துச்சோ அதோட 6/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? த டிரான்ஸ்மிட்டட், த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ விச் இஸ் 120 into 6/5, 144 வோல்ட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன்ல 144 வோல்ட் டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்ததா இதுல எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணுமா? அப்போ பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் லைன் டு லோட் பவுண்டரி 1/5 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப 120ல 1/5 இருக்கான்ல, அவன் ரிஃப்ளெக்ட் ஆகுறான். கரெக்டா? அப்போ 120 into 1/5. ஓகே, 120 into 1/5 என்னப்பா, 24 வோல்ட். ஓகேயா? ஸோ இப்போ 24 வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது லோடில் பட்டு. ஸோ லோடில் பட்டு 24 வோல்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்த உடனே யாரை போய் டச் பண்ணுதுன்னா சோர்ஸ் எண்டை போய் டச் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபார்முலா பார்க்கணும்னா திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ திரும்பவும் இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல இது சோர்ஸுக்கே போயிருச்சு. அப்போ சோர்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகிற ஃபேக்டரை நீங்கள் திரும்பவும் 1/5 அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்க, வோல்டேஜ் ரிஃப்ளெக்ஷன் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் டு சோர்ஸ் பவுண்டரி. சோர்ஸ் பவுண்டரிக்கு ஃபேக்டர் -1 தான். ஓகேயா? லோடுக்கு ஃபேக்டர் தான் -6/5. 6/5 மைனஸ் கிடையாது, அது 6/5. ஸோ லோடில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தால் 6/5 அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோர்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தால் -1, அப்படியே என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு மைனஸாக மல்டிப்ளை ஆகி வருது. ஓகேயா? ஏன்னா இது சோர்ஸ் எண்டு. சோர்ஸ் எண்டில் டிரான்ஸ்மிஷன் நடக்காதுப்பா. சோர்ஸ் எண்டில் டிரான்ஸ்மிஷன் நடக்காது, லோடில் தான் போய் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஓகேயா? அப்போ என்ன ஆகும்னா இதில் ஃபேக்டர் வாட் வி நோ, ஸோ -1. அப்போ -1ன்றதுனால இதில் பட்டு மல்டிப்ளை ஆகி வருது. ஸோ கரெக்டாக அப்போ -1 into 24, தட் இஸ் -24 வோல்டேஜ். இப்போ எனக்கு செகண்ட் டிரான்ஸ்மிஷனாக வருது. ஓகே, செகண்ட் வேவாக ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஓகே, ஸோ இது அகைன் லோடில் பட்ட உடனே என்ன நடக்கும், செகண்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ இது என்னப்பா, -24 into 6/5. ஓகேயா? -24 into 6/5. ஸோ இது என்னப்பா வரும் நமக்கு, -28 அப்படின்னு வருமா? ஸோ விச் இஸ் -28.8 வோல்ட் அப்படின்னு வரும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு,
ஆல்ரெடி 144 வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன்ல இருந்தது. இப்போ செகண்ட் டிரான்ஸ்மிஷன்ல எனக்கு -28 வோல்டேஜ் கம்மி ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன்ல 144, செகண்ட் டிரான்ஸ்மிஷன்ல -28 வந்து கம்மி ஆச்சுன்னா அப்ப ரிசல்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 115.2 வோல்ட் இருக்கும். புரியுது தானப்பா? ஸோ இவ்வளோ வோல்டேஜ் எனக்கு கம்மி ஆச்சு. சரி, அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்கிருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் திரும்ப நடக்கும். திரும்ப ரிஃப்ளெக்ஷன் நடக்குமா? ஸோ திரும்ப எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்? இப்போ -24 × 1/5 ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். கரெக்டா? -24 × 1/5 ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்னா -4.8 வோல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ திரும்ப இதுல இருந்து செகண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குதா? ஸோ நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? -4.8 × அப்போ இங்கே என்ன நடக்கும்னா +4.8 வோல்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இது +4.8 வந்து லோட்ல இன்சிடென்ட் ஆன உடனே தேர்ட் டிரான்ஸ்மிஷன் நடந்துடும். ஓகே, ஸோ இது என்னப்பா? தட் இஸ் 4.8 × 6/5. அப்போ இந்த வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா தட் இஸ் 5.8 வோல்ட் வரும். ஸோ இப்போ இது போயிட்டு அந்த ரிமைனிங் எக்ஸிஸ்டோட ஆட் ஆகும். 115.2வா 115.2 × 5.8 தட் இஸ் 120 வோல்ட்ஸாக மாறிடும். ஓகே, திஸ் இஸ் த டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸ். ஓகேயா? ஏன்னா எனக்கு அவுட்புட் தான் முக்கியம். ஏன்னா அவுட்புட்டுக்கு தான் நம்ம ரொம்ப கேர் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபைனல் இந்த வேவ்ஸை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ திரும்ப என்ன நடக்கும்னா சார் கீப் ஆன் இது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். எப்போ இது வந்து ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகுது? இங்கே 121 வந்துருச்சு இல்லை, அது எப்போ எனக்கு 120 அட்டைன் ஆகுதோ அப்போ எனக்கு ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகிடும். ஓகே, ஏன்னா சென்டிங் இன்புட் வந்து 120. ஸோ அதே சேம் 120 எப்போ எனக்கு ரீச் ஆகுதோ அப்போ எனக்கு ஸ்டடி ஸ்டேட் அட்டைன் ஆகிடும். அப்போ திரும்ப என்ன நடந்திருக்கும்னா ஆக்சுவலி கீப் ஆன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னா தட் இஸ் 4.8 × 1/5. அப்போ திரும்ப என்ன நடக்கும்னா இங்கே ஒரு நெகட்டிவாக மாறி வரும். ஸோ நெகட்டிவாக மாறி வந்துச்சுன்னா அடுத்ததான் ஃபிஃப்த்து தேர்டு டிரான்ஸ்மிஷன் நமக்கு நடக்கும். தேர்டு முடிஞ்சிச்சு, அப்போ ஃபோர்த் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஃபோர்த் டிரான்ஸ்மிஷன், ஃபிஃப்த் டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி கீப் ஆன் எனக்கு டிரான்ஸ்மிஷன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 121 வோல்ட் வந்து 120 மாறும். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா இங்கே பாருங்க 144 போனது 115 மாறிச்சு, 121 வந்துச்சு, அதுக்கு கீழே குறையும். அப்போ 118 மாதிரி வந்திருக்கும். அப்போ 118லேருந்து 120.5, அப்புறம் 120, அந்த மாதிரி சின்ன ஆசிலேஷன்ஸ்க்கு அப்புறமா அது போய் செட்டில் ஆயிருக்கும். அதுதான் இந்த வேவ் ஃபார்ம்ஸ், இந்த லாட்டிஸ் டயக்ராம் எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த டைமை வந்து நம்ம கேபிட்டல் T, தட் இஸ் டைம் T1 எடுத்துக்கலாமா? ஸோ திஸ் இஸ் T1. ஓகே, இது வந்து கேபிட்டல் Tன்னு எடுத்தோம்னா இது வந்து 2T. ஸோ இது 3T, இது 4T, இது 5T, 6T, 7T, கீப் ஆன் இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸ் வரும்ல. அப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போது ஃபைனலாக இந்த வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம்னா எனக்கு எப்படி வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்ஸ் வருது அப்படின்னு பாருங்களேன். This is T. So இது voltage across the load. So இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் 120 வோல்ட். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் 120 வோல்ட். ஸோ ஃபஸ்ட்டு டீயில் என்ன நடந்துச்சு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு டீயில் 144 வோல்ட் வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த டி அப்படின்ற ஒரு டைமில் நடந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் 144 volts. ஸோ அடுத்ததா 3Tல என்ன நடந்துச்சுப்பா? 144 வோல்ட் டி வரைக்கும் இருந்துச்சு. அடுத்ததா திரும்பவும் 3Tல என்ன இருக்கும்னா அது 150 குறைஞ்சிருக்கும். பாருங்க, 144 இருந்தது, 3Tல 150 குறைஞ்சிருச்சு. ஸோ கிளியரா? இப்போ 150 மாறிடுச்சு. ஸோ இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 3T. ஸோ this is 115 வோல்ட். பர்டிகுலராக பார்த்தா 115.2. ஸோ திரும்ப என்ன ஆகுது? it became 120 வோல்ட் நெக்ஸ்ட். ஓகே, அடுத்ததாக 121 வோல்ட்டாக கண்டினியூ ஆகுது. ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் வரந்தீங்கன்னா இட் இஸ் 119 வோல்ட்டாக மாறி இருக்கும். ஓகே, which is 121 வோல்ட். ஸோ 119 வோல்ட்டு. ஸோ கீப் ஆன். அடுத்து நெக்ஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இன்னும் கம்மியாக இருக்கும். வில் கெட்டிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் இன் சம் டைம். திஸ் இஸ் 5T அண்ட் இதுக்கப்புறமா இது 7T 9T. புரியுதாப்பா? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது. இது அந்த வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இருக்குது? ஸோ ஒரு பீக் வேவ் ஃபார்ம் நம்ம எப்பவுமே வரையோம்ல. ஸோ இப்படி தான் போகும் டிரான்சியன்ட் வேவ்ஸு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிளாஸில். கரெக்டாக? என்னோட டிரான்சியன்ட் வேவ்ஸ் வந்து இப்படி தான் நமக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோமா? அது மாதிரி தானேப்பா இருக்குது, மோரார்ல சேம் தானே. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா டிரான்சியன்ட் இஸ் அக்கர்ஸ். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஓவர் வோல்டேஜ் வில் அக்கர். டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ், இதுக்கு பேர் தான் டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ். ஓகேயா? ஸோ என்னோட டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ் அப்படின்றது நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ் வில் அக்கர்ஸ். ஸோ இதுக்கு ரீசன் என்னப்பா? டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளி when Z load is greater than Z line. ஓகேயா? ஸோ எதனாலன்னா பிகாஸ் Z load is greater than Z line. நீங்கள் அடுத்த ஒரு ப்ராப்ளமை பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளமில் Z லோடும் Z லைனும் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த கேஸில் கொஷினில் போய் பாருங்கள். ஸோ கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடோட இம்பிடன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் அப்படி அதிகமாக இருந்ததுனால தான் இங்கே எனக்கு என்ன நடந்திருக்குன்னா ஓவர் வோல்டேஜ் அப்படின்றது நடந்திருக்கு. டிரான்சியன்ட்டில் ஓவர் வோல்டேஜ் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போவோமா? அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா என்னோட லோடோட வோல்டேஜை லைனோட வோல்டேஜ் அப்படியே கம்மியாக எடுத்துக்கலாம். அங்கே நம்ம 90 எடுத்துக்கிட்டோமா, இங்கே 30 எடுத்துக்கலாம். அப்போ 30 எடுத்தோம்னா இந்த வேவ் ஃபார்ம்ஸை ரிப்பீட் பண்ணுறேன், திரும்ப எல்லாமே இதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணேன்னா அப்போ எனக்கு ஒரு வேவ் வரும். ஸோ அப்போ அந்த வேவில் எனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஸோ அடுத்ததான் எக்ஸாம்பிள் 2. மீதி திங்ஸ் எல்லாமே சேம் சென்டிங் இன் வோல்ட்.
கிளியரா? அங்கேயும் சோர்ஸ் வந்து 0, லைன் வந்து 60, ஆனால் லோடு மட்டும் 90 இருந்துச்சு. இப்போ லோடு வந்து நான் 30 ஓம் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேயா? அப்போ லோடு வந்து நம்ம இங்கே 30 ஓம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம அங்கே கண்டுபிடிச்ச τ1, τ2, τ3 கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா டிரான்ஸ்மிட்டட், ரிஃப்ளெக்டட், அடுத்ததாக சோர்ஸில் ரிஃப்ளெக்டட். கரெக்டாக? டிரான்ஸ்மிட்டட், லோடில் ரிஃப்ளெக்டட், அடுத்ததாக சோர்ஸில் ரிஃப்ளெக்டட் கண்டுபிடிக்கணும். ஸோ τ1 அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே திங்ஸ் தான்ப்பா. ஓகே, திஸ் இஸ் -1/3 வந்துச்சு. போன கேஸில் பாருங்க, போன கேஸில் 90 - 16 இருந்திருக்கும், அப்போ ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். இப்போ தான் 30 - 60 ஆயிடுச்சு, இதுவே மைனஸ் ஆகிடுது. ஓகே, திஸ் இஸ் -1/3. அடுத்து τ2 கண்டுபிடிக்கிறோம். 2 × Z2 divided by Z1 plus Z2, right? 30 × 2 divided by 90, which is 2/3. அடுத்ததா τ3 கண்டுபிடிக்கிறோம். τ3ன்றது அகைன் என்ன வரும்னா, that is same -1. ஓகேயா? ஸோ τ3ன்றது τ3ன்றது இந்த ஃபார்முலா தானே. ஸோ இந்த ஃபார்முலா வராது. Z2 - Z1 by Z1 plus Z2. ஓகே, ஸோ அப்போ -1 தான் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேவ்ஸை எழுதுகிறோம். இப்போ அதோட டயக்ராம் வரையலாமா? ஸோ டயக்ராம் வரையுங்க, லாட்டிஸ் டயக்ராம். புரியுது தானப்பா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகே, அடுத்ததாக லாட்டிஸ் டயக்ராம் வரைகிறோம். So this is load and which is line and it is source. So first எவ்வளோ voltage transmit ஆகுது? 120 volt transmit ஆகுது. So அடுத்ததா first transmission எவ்வளோ நடக்கும்? கரெக்டா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் என்ன? தட் இஸ் 120 இன்டூ என்ன பாரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு செகண்ட்ல. திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன், ரைட்? இது ரிஃப்ளெக்ஷன் அட் த லோடு, இது ரிஃப்ளெக்ஷன் ஆன் சோர்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் என்னன்னா தட் இஸ் 2/3. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா தட் இஸ் 2/3 அப்படின்றது நமக்கு நடக்குதுப்பா. ஸோ இப்போ 120 இன்ட்டு அங்கே நமக்கு 6/5 வந்துச்சா? ஸோ 6/5 வந்துச்சா? இந்த இடத்துல என்ன? ஸோ செக் பண்ணுங்கப்பா, நம்ம புதுசாக எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு 6/5 மல்டிப்ளை பண்ணுறப்பா அப்போ எனக்கு 144 வந்துச்சு. செகண்ட் டிரான்ஸ்மிஷன் என்ன ஆகுதுன்னா அதை விட ஒரு 28 குறையுது, அதனால் இதிலிருந்து மைனஸ் பண்ணி கொடுத்தேன். தேர்ட் டிரான்ஸ்மிஷனில் ஆட் ஆகுது. ஒவ்வொரு ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸில் தான் போய் அது ஆட் ஆகி வரும். ஃபஸ்ட்டு மட்டும் நான் டேரெக்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். 120 × 6/5, அப்போ 144 வந்துச்சு. இங்கே 120 × 2/3 தான். கரெக்டாக? இதுதான் டிரான்ஸ்மிஷன். அப்போ 120 × 2/3. ஸோ 120 × 2/3 என்னப்பா? தட் இஸ் 80 volts only. அப்போ ஃபஸ்ட் டிரான்ஸ்மிஷன்லேயே 80 volt தான் ஆகுது. தட் இஸ் கேபிட்டல் Tயில். அடுத்ததான் என்ன ஆகும்? இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எவ்வளோப்பா? ஸோ சேம் 120 இன்ட்டு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு போட்டிருக்கேன். -1/3 ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு போட்டிருக்கா பாருங்க. எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது? -1/3.
அப்போ -1/3 ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோப்பா இது? தட் இஸ் -40 வோல்ட். ஸோ அடுத்து திரும்ப இங்கிருந்து என்ன ஆகும்? மைனஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? திஸ் இஸ் -1 × 40. அப்போ திஸ் இஸ் 40 வோல்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல செகண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது என்னப்பா? தட் இஸ் 40 × 2/3. ஓகே, 40 × 2/3 என்ன? தட் இஸ் 26 வோல்ட். ஓகே, அப்போ 80 + 26 ஆட் பண்ணணும்ப்பா. ஓகே, ஏன்னா அதிலிருந்து மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணோம், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணோம். அப்போ ஃபைனலாக திஸ் இஸ் 106.7 வோல்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 80 வோல்ட்டு, செகண்ட் ரிசல்ட் 106.7 வோல்ட்ஸு. அடுத்து தேர்ட் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகும்? தட் இஸ் 40 × -1/3. அப்போ எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா தட் இஸ் 40/3 விச் இஸ் 13.13 வோல்ட். ஓகே, -13.30 வோல்ட். ஸோ இப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் ப்ளஸ்ஸு. அப்போ ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ +13.3 வோல்ட்ஸ் வந்திருக்கும். அப்போ இங்கே எனக்கு என்ன நடக்கணும்னா தேர்டு டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ என்ன? தட் இஸ் 13.3 × 2/3 விச் இஸ் என்னப்பா? தட் இஸ் 8.9 வோல்ட் வரும். ஸோ இப்போ இதோட ஆட் ஆச்சுன்னா 8.9 × ஸோ விச் இஸ் 9 × 107 115.6. ஸோ கீப் ஆன். அடுத்ததாக ரிஃப்ராக்ஷன், அடுத்ததாக ஃபிஃப்த் டிரான்ஸ்மிஷன். ஸோ கீப் ஆன் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அடுத்ததில் என்ன வருதுன்னா இட் பிகம் 118.6 வோல்ட் ஆர் 5 வோல்ட். ஓகே, அப்போ ஃபைனலாக இதுக்கு ஒரு வேவ் ஃபார்ம்ஸை வரைகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் வரைஞ்சால் ஃபஸ்ட்டு என்ன தான் வந்துச்சு எனக்கு? 80, அடுத்த 106, அடுத்த 105, அடுத்த 180, அடுத்த நியராக தான் இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக எடுத்த உடனே எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுப்பா. கரெக்டா? அப்போ என்னோட வோல்டேஜ் சடன் இன்க்ரிமெண்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ அது சீக்வன்சல் மேனராக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா சிம்பிள் ரீசன், the load impedance is lesser than the line impedance. இதுதான் சார் ரீசனு. டிரான்சியன்ட் அண்டர் வோல்டேஜ் தான் இங்கே நடக்குது. இங்கே எனக்கு டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜே நடக்காது. ஸோ கீப் ஆன் இங்கே போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல டிரான்சியன்ட் அண்டர் வோல்டேஜ் அக்கர்ஸ். ஓகேயா? டிரான்சியன்ட் அண்டர் வோல்டேஜஸ் அக்கர்ஸ். ஸோ எதனால? the reason is Z load is lesser than Z line. அப்போ பிரச்சனை என்னன்னா டிரான்சியன்ற பிரச்சனை. ஸோ இது இருந்துச்சுன்னா நடக்கவே நடக்காது. ஓகேயா? அப்போ டிரான்சியன்ட் பிரச்சனை எப்போ ரிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட லோடோட இம்பிடன்ஸ் லெஸ்ஸர் தேன் த லைனோட இம்பிடன்ஸுக்கு கீழே இருக்கிறப்போ, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கோட இம்பிடன்ஸை விட ஒரு லோடோட இம்பிடன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டிரான்சியன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராது. பட் இதில் என்ன பிரச்சனைன்னா சார் நீங்கள் எப்படி லோடோட இம்பிடன்ஸுக்கு கீழே தான் வச்சுக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? கரெக்டா? அப்போ என்னோட லோடை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல லோடோட இம்பிடன்ஸ் நீங்க டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ்க்கு மேல போக கூடாது. அப்படி போனா டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ் நடக்கும். டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ்ன்றது நமக்கு ஒரு விரும்பப்படாத ஒரு விஷயம். அப்போ லோடோட இம்பிடன்ஸை நீங்க லைனோட இம்பிடன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ்க்கு மேல நம்ம கொண்டு போக கூடாது அப்படின்னு நீங்க யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லப்பா. ஸோ அப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்கணும். அட் த சேம் டைம்
எனக்கு இந்த டிரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜஸும் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஒரு ஐடியாவை பண்ணலாம். ஸோ சடனாக இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கா, ஸோ எங்கே உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஓவர் வோல்டேஜ் வருதோ அந்த இடத்துல ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு கேபிளை யூஸ் பண்ணுங்க. ஓகேயா, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன் லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிளை யூஸ் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வருதுன்னா அப்போ அந்த இடத்துல கேபிள், திஸ் இஸ் சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்மிஷன் லைன். இது டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு வர இடத்துல ஒரு கேபிளை யூஸ் பண்ணலாம், ஸ்மால் கேபிள். ஓகேயா, அப்போ இந்த ஸ்மால் கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னோட இந்த டிரான்ஸ்மிஷன் ஓவர் வோல்டேஜ் அப்படின்றது என்ன ஆகும்னா நடக்காமல் போயிடும். ஓகேயா, ஸோ அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இதை யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, லோடை வந்து நீங்கள் கம்மியாக தான் வச்சுக்கணும், ஸோ இல்லை அதிகமாக தான் வச்சுக்கணும்னு எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அப்போ கேபிள்ஸை யூஸ் பண்ணோம்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் ஆகிடுதா. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். அப்போ ஃபைனலாக இதை வந்து நோட் பாயிண்ட்டாக கொடுத்துட்டா, in between transmission line and substation, in between usually okay, in between transmission line and substation usually a cable of small length, that is few meters. Okay, so usually a small length of cable that is a few meters is used to reduce the transient over voltage. ஸோ இதனால இது மட்டும் இல்லாமல் இன்னும் சர்டன் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்குது. த அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேபிள் ஆர், ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் சர்ஜ் டிக்ரீசஸ். இது ஆல்ரெடி அங்கேயே நம்ம பார்த்த திங்ஸ் தான். ஸோ சர்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அடுத்ததா ஸ்டீப்னஸ் ஆஃப் வோல்டேஜ் சர்ஜ் டிக்ரீசஸ். மோர் ஆர் லெஸ் இதுவுமே சேம் தான். ஸ்டீப்னஸ் ஆஃப் வோல்டேஜ் சர்ஜ். velocity of VI wave decreases. அடுத்ததா magnitude of current surge increases. ஓகே, ஸோ இதுதான்ப்பா என்னோட அதர் திங்ஸ் என்னென்ன நடக்குதுன்னா, ஸோ வோல்டேஜ் சர்ஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக கரண்ட் சர்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, வோல்டேஜ் சர்ஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும்னா கரண்ட் சர்ஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுதான் என்னோட திங்ஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் ஓவர் வோல்டேஜ் எப்போ நடக்குது, ஸோ அந்த ஓவர் வோல்டேஜ் நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அண்ட் அண்டர் வோல்டேஜஸ் எப்போ நடக்குது, அந்த அண்டர் வோல்டேஜஸ் நடந்துச்சுன்னா எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்ற திங்ஸை நம்ம பார்த்துட்டோம்ப்பா. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா. இதில் எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இதோட டிரான்சியன்ட் அப்படின்ற டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகேயா, ஸோ டவுட்ஸ் ஆர் குவெரிஸ் இருந்துச்சுன்னா எதுவும் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.